ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் சில்லிஸு, அப்புறம் 4 நறுக்கின வெங்காயம், 1 தக்காளி, தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 200 கிராம்ஸ் மஷ்ரூமு, கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கப்பால் 2 பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அது 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ கல் சூடானோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதனால வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போ 2 வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும். இப்போ கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பட்டாணியும் மஷ்ரூமையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2-3 minutes இந்த ஆயிலே அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அரிசி போட்டுக்கலாம். இந்த கப்பால் 1 கப் அரிசிக்கு நான் 1.25 தண்ணி ஊற்றுறேன். அது இப்போ ஏற்கனவே தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாமே தண்ணி விட்டுருக்கு. அதனால் 2 கப்புக்கு நான் இந்த தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். உப்பு கூடுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு அரிசி போட்டு சாதமாக வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எதுவும் விசில் மாதிரி நான் போட மாட்டேன். அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கும் எல்லாருக்கும் மஷ்ரூம் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.